ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நம்ம ஹிப்ஹாப் தமிழ் அண்ணனோட கடைசி உலக போக ட்ரெய்லர் வெளியாகி வந்து 32 மினிட் ஆகுது. நம்ம பூம்பாஸ்டிக்காக அந்த வீடியோஸ் வந்து ரியாக்ஷன் பண்ணி வச்சுருந்தோம். பட் அப்லோட் பண்ண முடியாத நிலைமையாகிடுச்சு. நான் ரெடி பண்ணிக்க நான் அப்லோட் பண்ண முடியாமல் ஆகிடுச்சு. சரி, நானும் அதை விட்டுட்டேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு வேறு. சாரி கைஸ், எங்கள் வாய் ரொம்ப சட்டமாக இருக்கும், தப்பாக வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ வந்து நான் ஸ்பீக்கரில் தான் கேட்குறேன். உங்களுக்கு ஏர்பாட்டில் போட்டு கேட்பேன். பிகாஸ் ஏர்பாட் எங்கேயோ வச்சுட்டு வந்துட்டேன். அதனால் உங்களுக்கு எக்கோவாக கேட்கும், தப்பாக நினச்சிக்கோங்க. சாரி கைஸ், இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, 1 2 3 வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டார்ட். சீனா, ரஷ்யா மற்றும் 72 நாடுகளிலிருந்து ஐநா சபைக்கு மாற்றாக ரிப்பப்ளிக் எனும் புதிய கூட்டமைப்பை உருவாக்கியுள்ளது. செஸ்ஸில் கிங்கோட குயினுக்கு தான் பவர் அதிகம். என்னோட அடுத்த கிங் ஒரு குயின். ஆனால் இந்த கிங் குயின் இதெல்லாம் எப்போ எங்க நடக்கணும் ஆடுறான்னு தான் முடிவு பண்ணணும். எல்லாம் என் பிளான் படி கரெக்டாக. ஆனால் அப்போதான் குறுக்க வந்தான் அந்த தமிழ். ஓ, அல்டிமேட் ஃபைட். நீ கடந்து போய்தான் தமிழ். இப்போ ஜாஸ்தி இருக்க முடியா, கம்மியாக இருக்க முடியா? கம்மியாக இருக்கணும் கொடுக்கணும். ஆனால் கம்மியாக இருக்க யாரு மனக்கார பண்ணால அவனுக்கு தான் எல்லாம் சேரணும். செங்கலத்திலிருந்து உங்கள் அப்பா செத்துல அந்த மட்டும் சொல்லி பாரு. இங்கே இருக்கிற மொத்தம் பேரை கட்சி சேர்ப்பாங்க. சார், என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இதில் போராட நான் ரெடியாக இருக்கேன் சார். நினைச்சா அவங்களுக்கு இதான் நிலைமை. கடைசி உலக போர், த ஃப்ரீடம் ஃபைட்டர். வாவ், நைஸ் மேன். தற்போது கிடைத்துள்ள முக்கிய தகவலின்படி அட்லசாரில் உள்ள பல கட்டடங்களில் குண்டுகள் விழுந்ததில் செப்டம்பர் 20. ஓகே 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 கைஸ், இப்போ ட்ரெயிலருக்கு பார்த்தோம். நம்ம ரிவ்யூ பண்ணலாம் இப்போது. ஓகே கைஸ், இப்போ தான் ட்ரெயிலருக்கு பார்த்தோம். இந்த மாதம் 29 பக்கம் ரிலீஸ் ஆகுது. ஓகே, கடைசியில் வந்து சேப்பாக் ஸ்டேடியம், நம்ம கோட் பார்க்கில் வந்து ஸ்டேடியம் அதே பிஜிஎம் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கிளைமேக்ஸ் அங்கே நடக்க வாய்ப்பு இருக்குன்னு ஃபீல் ஆகுது. பார்ப்போமே. ஓகே, நம்ம ஆகிய நாராக எடுத்துருக்காங்க. நான் வந்து நார்மலாக இங்கே தமிழ் ஆக்டர்ஸோ காலிவுட் மியூசிக் டைரக்டர் எல்லாத்தையும் சார், அப்புறம் தளபதி மட்டும் தான் நம்ம தளபதி அண்ணன் அந்த மாதிரி தான் கூப்பிடுவோம். தளபதிக்கு அடுத்து நான் வந்து கூப்பிட்டு ஆகிய நாரா, ஏன்னான்னு தெரியல, அவரை பார்த்தாலே ஒரு அண்ணன் ஃபீலிங் வருது. மியூசியம் முருக்கு, நட்பே துணை, சிவகுமாரின் சபகம், அப்புறமேல நாய் சிரித்தால், அவர் நிறையா படம் பண்ணியிருக்காங்க. எல்லா படமும் நல்லா இருக்கும். எல்லாமே ஒரு கருத்துள்ள படமாக இருக்கும். அவர் ஒரு சும்மான ஒரு விஷயங்கள்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க. நல்லா இருக்கும் அவர் படம். இதில் விஎஃப்எக்ஸ் பேச படம். இந்த படத்தில் ஒரு விஎஃப்எக்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த விஎஃப்எக்ஸ் செம்ம கலர் கிரேடிங் நல்லா பண்ணிக்கிறாங்க. இங்கே இந்த ட்ரெய்லருங்களில் இங்கே படத்தில் கன்ஃபார்ம் கலர் கிரேடிங் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இதுக்கு முன்னுக்கு ஆகிய நான் படம்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து லைக் அவ்வளையும் இந்த ஃபைட்டு அவ்வளோயும் இருக்காது. காமெடியாக படம் வந்து ஜெர்னல் வந்து ஒரு காமெடி ஜெனராக தான் போகும். எமோஷ்னலுக்கு காமெடி இருக்கும், ஆனால் ஃபைட்டிங் ஒன்று இருக்காது. இதில் ஃபுல்லி ஆக்ஷனில் அறிஞ்சிருக்காரு போலுக்கு. இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர் நீங்கள் படத்தோட ட்ரெய்லர் வந்து ட்ரெய்லர் போல் படத்தோட வந்து பேர் வந்து கீழே பார்த்துருக்க ஃப்ரீடம் ஃபைட்டர்னு வரும். இந்த படத்துக்கு நான் வெயிட் பண்ணுறேன். இந்த மாதம் தான் வெளியாகுது. நம்ம போகிறோம் அந்த படத்துக்கு கன்ஃபார்ம் போய் ஆகணும். ஏன்னா கன்ஃபார்ம் ஒரு லோ பட்ஜெட் மூவியாக தான் இருக்கும். ஏன்னா பார்க்க பெரிய பெரிய ஆக்டர்ஸ் யாரும் இல்லை. நம்ம நட்டு மட்டும் தான் இருக்காங்க. நசீர் அவங்களெல்லாம் ஹிப்ஹாப் தமிழாக ஹீரோ, மியூசிக், ப்ரொடியூசர், டேரக்டர் எல்லாமே அவங்க தான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அவங்க கேங்ஸில் எல்லாரும் பண்ணியிருக்காங்க. நான் ரொம்ப ஹைப்பாக இருக்கேன். இந்த படத்துக்கு நான் கன்ஃபார்ம் வெயிட் பண்ணுறேன். இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோ நான் போயிருவேன். எப்போங்களும் இங்கே ஃபர்ஸ்ட் ஷோ போயிருக்கோம் இந்த படத்துக்கு. எனக்கு தெரிஞ்சு இட் வில் பி பெஸ்ட் மூவி ஃபார் ஹிப்ஹாப்பான பெஸ்ட் மூவின்னு சொல்ல, எல்லா பக்கமும் பெஸ்ட் மூவி தான். ஹிப்ஹாப்பான படத்துலேயே எங்கள் வந்து நாய் சிரித்தால் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காக அதில் உள்ள சொன்ன கருத்து செம்ம. இந்த லாஸ்ட்டில் சொன்ன கருத்து
நல்லா எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். மியூசிக்கும் பொம்பாஸ்டிக் பாட்டு கேட்க நல்லா இருந்துச்சு. பொம்பாஸ்டிக் பாட்டு அந்த கேமரா ஒர்க்லாம் நல்லா இருந்துச்சு அந்த வீடியோவில். இதுலேயும் நல்லா இருக்குது பார்க்க. அவர் கட்டியில் குட்டு சிங்களா ககமாக இருக்குது. ஐயோ செக்யாங்க ஹைப்பாக இருக்குது இந்த படத்துக்குன்னா. ட்ரெயிலர் வராங்க முழுக்க அந்த பாட்டு கேட்கப்ப நான் ஒரு ஹைப்பில் தான் இருந்தேன். அதுக்கு முன்னுக்கு ஒரு டைட்டில் டீசர் மாதிரி விளையாக்கிங்க. நீங்கள் டீசர் மாதிரி விளையாக்கிங்க. அதுலேயே வந்து பொண்ணை ஹைப்பில் இருங்க. ஏன்னா ஆகியானுங்க அப்படி நம்ம பார்த்ததே இல்லை. அவர் டீசர் இன்றைக்கி அவங்க நாளைக்கு மலேசியாவில் கொன்சர்ட் இருக்குது. நான் போகல கொன்சர்ட்டுக்கு வாய்ப்பு கையில். பட் இந்த பக்கத்துக்கு நான் கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ஷோ போவோம். மலேசியாவில் யார் ரிலீஸ் பண்ணுறான்னு தெரியல. இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக்குள்ளே. ஏன்னா ஒன்றும் டேட் இருக்குது. இப்போ மாதம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த வெளியாகும். ப்ளீஸ் எல்லாம் முக்கால்வாசி கேரக்டர்களை ஓப்பன் பண்ணுங்கள் சரியா. கொஞ்சம் கேரக்டர் 2-3 ஸ்பெசிஃபிக் கேரக்டர்கள் மட்டும். ஏன்னா மலேசியாவில் யார் ரிலீஸ் பண்ணுறீங்களோ எல்லா கேரக்டரையும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள். ஐம் வெயிட்டிங். ஆகியானா ஆல் த பெஸ்ட். அண்ட் டீம் ஆகியானா டீமுக்கு இப்போ ஹிப்ஹாப் தமிழா டீமுக்கு எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட். தட்ஸ் ஆல் கைஸ். Thank you to watch and don't forget to like and subscribe. Bell button அமுத்துங்க. Okay, bye guys.